சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடுகிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாரும் காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கிறார். தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் முன்ஜாமீன் பெற்றிருக்கின்றனர் இருவரும். காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோடு முன்ஜாமீன் வழங்கியிருந்தது நீதிமன்றம். நீதிமன்ற உத்தரவின்படி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இருவரும். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். சுரேஷ், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைந்த நிலையில் அதனுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவிடம் பணம் பெற்றுக்கொண்டு இந்த ஆட்சியின் கவிழ்ப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுமாறு பேரம் பேசியதாக ஒரு புகார் இருக்கிறது. இந்த புகார் என்பது சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் யூடியூபர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில்தான் தற்பொழுது அந்த வழக்கில் முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார்கள். அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோர் முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழலில் நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த முன்ஜாமீன் வழங்கும் போது இந்த நிபந்தனையோடு தான் வழங்கியிருக்கிறது. ஆகவே நேரில் ஆஜராவதற்காக இன்று காலை சுமார் 10:30 மணி அளவில் திருவல்லிக்கேணியில் காவல் நிலையத்திற்கு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் நேரில் வருகை தந்தனர். அவர்கள் தற்பொழுது இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக ஐஓவாக இருக்கக்கூடிய ரஜினிஷ், காவல் ஆய்வாளர் ரஜினிஷ் முன்பு நேரில் ஆஜராகி தற்பொழுது கையெழுத்திட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த தமிழக வெற்றி கழக எம்எல்ஏவிடம் பணம் பேரம் பேசிய வழக்கு தொடர்பாக விசாரணை என்பது தமிழக அளவில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி பணங்களையும் பறிமுதல் செய்து வருகிறார்கள். முதலில் சுமார் 35 லட்சம் இந்த வழக்கில் பேரம் பேசப்பட்டதாக புகார் என்பது எழுந்தது. இது அடுத்தடுத்து வழக்குகள் மேலும் 2 கோடிக்கு மேல் ஒரு நிதி நிறுவனத்திலிருந்து கூட பறிமுதல் செய்யப்பட்டது. இப்படி தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையும் ஒருபுறம் கைது நடவடிக்கையிலும் தொடர்ந்து வரக்கூடிய வேளையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வரக்கூடிய சம்பவம் என்பது இங்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதையொட்டி காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு இங்கு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.